சீஃப் திரும்பியும் வந்து 5 பில்டர்ஸ் வந்து ஃப்ரீ ஆகிட்டாங்க. டூர் போயிட்டு வந்ததுலேருந்து ட்ரிப்பு போயிட்டு வந்ததுலேருந்து சரியாகவே விளையாடுறதில்ல. அதுதான் பிரச்சனையே. சரி, இப்போ வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிடலாம். இங்கேயும் 2 பில்டர் ஃப்ரீ ஆகிட்டாங்க. எல்லா இடத்துலையும் இதுவாக இருக்கே. எல்லோரும் கம்மி ஆகிட்டோம். இது இங்கே யாருமே வந்து அடிக்கலையா நம்மள? ஓகே, இப்போ நம்ம விளையாட போகிறது என்ன அப்படின்னா டோர்னமெண்ட் ஆட போகிறோம். ஓகே, டோர்னமெண்ட்டுக்கு ஆனால் கிளான் கேம்ஸ் முடிஞ்சிச்சு. டோர்னமெண்ட் தான் நம்ம ஆட போகிறோம். ஸோ 2 ஓகே ஓகே. ஸோ பூஸ்ட் ஆர்மி பண்ணிடுறேன், ஏன்னா இருக்குது, இதெல்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக டோர்னமெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். 10 மேட்ச் ஆடணும். 4 டேஸில் முடிய போகுது. ட்ரெஷர் ஹண்ட் வேறு இருக்குது. 4 ட்ரெஷர் ஹண்ட் கலெக்ட் பண்ணணும். அது 20 ஹவர்ஸில் முடிய போகுது. ரேங்க் 59 இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக ஆடிடலாம். ஓகே, ஓகே, ஒன்று முடிஞ்சது. ஓகே ஓகே, முடிஞ்சா எல்லாமே அங்கே போட்டுப்போம். ஐயோ, அவசரப்பட்டு இது பண்ணிட்டேனே, அங்கே போட்டேனே. சரி, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை விட்டுடுறேங்க. ஆமாம், இப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். ஐயா, எப்படி மாதம் அவசரப்பட்டு அதில் போட்டேன் தெரியாமல். என்ன பண்ணுறது, இப்படி தான் மேட்ச் பண்ணி ஆகணும். பைத்தியக்கார மாதிரி ஆடினா அப்படி தான். எதுக்கு அங்கே போட்டேன் எனக்கே தெரியல. இங்கே 4 பாக்ஸ் வேறு இருக்குது. அதில் எது இருக்குன்னு தெரியல. எல்லாம் கொஷின் மார்க் போட்டிருக்கு. எடுத்தோடனே இப்போ டவுனால் தான் அட்டாக் பண்ணுறோம் நம்ம. லாக் லான்ச்சர் செம்ம ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச இதுவாக இருக்குது. ஆமாம், பயங்கரமாக ஒர்க் பண்ணுது லாக் லான்ச்சர். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பாய்சனுக்குள்ளே தான் நடந்து போவார் இவர். பெரிய தீமிதி திருவிழா ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போகிறாரு. ஆமாம், இவர் பார்பரிங் கிங்கு ஸ்ட்ரெயிட்டாக தீமிதி திருவிழா மாதிரி நடந்து போயிட்டுருக்கான். என்னடா போனால் செத்துருவேன்னு தெரியுது. அங்கே எங்கடா போயிட்டுருக்க? இங்கே பாரு, இப்போ எது அடிக்கணும்? இன்ஃப்ரோ தானே அடிக்கணும். அது பாரு, எதை அடிச்சிட்ருக்கு? கோல்டு இது போய் அடிச்சிட்ருக்கு பாரு. இன்ஃப்ரோ தானே அடிக்கணும். ம், அதுதான் கடுப்பான விஷயமே இந்த இதில். எதை அடிக்கணுமோ அதை அடிக்கிறது இல்லை. இங்கே உட்காந்து சேவர் அதை வச்சுன்னு பார். இங்கே வா, பார் எதை அடிச்சிட்ருக்கு பார். இப்போ எதை அடிக்கணும்? இங்கே தானே அடிக்கணும். எக்ஸ்போ தானே அடிக்கணும். எங்கே அடிச்சிட்ருக்கு பார், எதை அடிச்சிட்ருக்கு பார். ட்ராகனு இது எதுன்னு அடிச்சுன்னு உட்காந்து ஓரமாக ஏதாவது பண்ணிகிட்ருக்குது. பூஸ்ட் ஹீரோ பண்ணியே இது இந்த நிலமையா நம்மளுக்கு? அப்பா பாக்ஸ் கட்டிடுச்சு. ஆமாம், எக்ஸ்போ விட்டா அவன் என்ன வேணால் பண்ணுவான். ஆமாம், இங்கே அடிக்காமல் அங்கே சுற்றி சுற்றி அடிச்சிட்ருக்க வைத்தியம். வச்சு விட்ருவான். அவ்வளோதான். 2 ஸ்டார் தானே, ஒஸ்ட்டாச்சு. டைம் ரிவார்ட். ஓகே, கேபிட்டல் கோல்டு சூப்பர். இங்கே வந்து கேட்டுனே இருக்குது, என்ன கொடுக்குறது? போட்டால் தானே கொடுக்கறதுக்கு. இருங்க சார், இருங்க, பொறுமையாக இருங்க, முடிச்சுட்டு வருவோம். ஓகே, இந்த இதில் திருப்பியும் ஓகே 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 ஓகே, அப்படியே பொறுமையாக எல்லாத்தையும் போட்டே வர வேண்டியதான். ஆமாம், அதை விட்டால் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கே விடு, இங்கே விடு, இவனை இங்கே பின்னாடி விடு. இப்போது 3 பின்னாடி விடு. கரெக்டாக பின்னாடி அழகாக முடிச்சுட்டு வருவாங்க. லாக் லான்ச்சர் பக்காவாக பண்ணிகிட்ருக்கு. ஆமாம், ராயல் சாம்பியன்லாம் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடுவான். யாரையும் பார்க்கவே மாட்டான். அவன்லாம் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடுவான். இவன் பார்பரிங் கிங் இது அடிச்சிட்ருக்கான். ஆமாம், கஷ்டம்.
அடிச்சு செத்துட்டு ஆகணும். பாய்சனில் போய் நிற்காத, பாய்சனில் போய் நிற்காத, பாய்சனில் போய் நிற்காத. முடிஞ்சு போயிடுச்சு. பாய்சனில் நிற்காதுன்னா அங்கே தான் போய் நிற்கிறது பாய்சனில். அங்கே பார் இன்ஃப்ரோ பார், செம்மையாக எரிச்சு விட்டுருச்சு ட்ராகன்ஸை. இவன் சைடில் ஏதோ பண்ணுகிறான். அது ட்ராகன் கூட ஆடிட்டுருக்கு. பார்த்துக்கிறேன் வாடா அப்படின்ட்டு. எவனா இருந்தாலும் வாங்கடா அப்படின்னு. மினியான் தான். எதை அடிக்கணுமோ அதை அடிக்கல. இன்ஃப்ரோ போய் அடிக்கணும். உட்காந்திங்க அதான் எரிக்க தான் செய்வோம். எரிக்க தான் செய்வோம் இப்படி இருந்தால். வேறு என்ன பண்ணுறது? எதை அடிக்கணுமோ அதை அடிக்கல. எக்ஸ்போ அடிக்கணும். அதை விட்டு கல் அடிச்சிடணும் கண்ணுக்கு. ஜெயண்ட்டு இதெல்லாம். எதை அடிக்கணுமோ அதை அடிக்கணும்டா. அதை விட்டு வேறு ஏதோ பண்ணியிருந்தா எப்படி சொல்லு. திருப்பி 95. எலும்பு கூட போயிடும். எரிஞ்சு எலும்பு கூட போயிடுவான். நல்லா முடிஞ்சு போயிடுச்சு. திருப்பி எடுங்க. ரெனிஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எடுக்க தேவையில்லை இது யூஸ் பண்ணால். ஆமாம், இப்போ ஃப்ரீ ரெனிஃபோர்ஸ்மெண்ட்ஸு கன்ஃபார்ம். ஆமாம், இதுக்காகவே ஆடணும். ஆமாம், திருப்பி கிடைக்காது. அதெல்லாம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். எங்கே ஏர் ஸ்வீப்பர்? இங்கே ஒன்று இருக்குது, இன்னொன்று இங்கே. இப்படி விட்டால் தான் இப்படி போவோம். ஸோ அதான் அப்படி விட்டுருக்கேன். இப்படி விடுவோம். இது வரும் வரும். ஏர் ஸ்வீப்பர் இந்த சைட் தான் இருக்குது ரெண்டும். பிரச்சனை இல்லை தான் நினைக்கிறேன். போ திரும்பியா சொல்கிற? ஏர் ஸ்வீப்பர். ஐயோ எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சே. இன்ஃப்ரோ பாரு, வச்சு செய்து இன்ஃப்ரோ. ஃபஸ்ட் டைம் கரெக்டாக அடிக்கிறானுங்கடா இன்ஃப்ரோவை போயிட்டு. பாக்ஸ் கட்டிச்சு. பூஸ்ட் ஹீரோஸ் பூஸ்ட் பண்ணியும் இவ்வளோ மட்டமாகறானுங்க. ஹீரோஸ் பூஸ்ட் பண்ணியிருக்கேன், அப்பயும் மட்டமாகறானுங்க. அதுதான் காமெடியாக. இங்கே பாய்ஜனில் போய் நின்னா எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கணும். வீட்டு பைத்தியக்கார மாதிரி வேறு எதாவது வச்சுருந்தா முடிச்சுட்டு தான் கூட செய்வாங்க. நினைக்கிறேன் எடுத்துருவோன்னு. ஏன்னா இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. மினியான் இருக்கான். எடுத்துருவோம் முடிஞ்சு சார். பரவாயில்லையாப்பா, ஒரு நிமிஷம் பேக்காக வச்சுக்கிட்டே எடுத்துட்டோமே. யார் ஃபாஸ்ட்டாக போவான்னா மினியான் மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக போவான். ட்ராகன்லாம் ஸ்லோவாக தான் போவான். ஆமாம், வெளியே 54 செகண்ட் வச்சு முடிச்சிட்டோம். சூப்பர். 3 அட்டாக் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்மளுக்கு டார்க் எலிக்சர் கிடச்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 டோர்னமெண்ட் மேட்ச் ஆடுறோம் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, see you guys, take care.